காலை வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிட்டதோட ஒரு சின்ன கதையும் கேட்டுருங்க. அதாவது ஒரு பையன் இருந்தா, சரிங்களா? அந்த பையன்கிட்ட ஒரு சின்ன அழகான பறவை இருந்துச்சு. அந்த பறவை வந்துட்டு அழகா பாடும், சரிங்களா? அப்போ அந்த பையன் என்ன பண்றா, இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் கிடைச்சா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுவீங்க இல்லைங்களா? அதே மாதிரி அந்த பறவைய அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் கொண்டு போய் காட்டுறான். இது நல்லா அழகா பாடும், நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் அந்த பறவையை காமிச்சப்போ அந்த பறவை பாடவே இல்லை. ரொம்ப நேரம் ஆகி அவங்க ட்ரை பண்ணியும் அந்த பறவை பாடவே இல்லை. இதெல்லாம் ஒரு ஆந்தை உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு, சரிங்களா? அப்போ அந்த ஆந்தை கேட்டுச்சு, அந்த பையன் உன்னை கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிச்சா இல்லையா, நீ ஏன் அவனுக்காக பாடலை அப்படின்னு கேட்டப்போ அந்த பறவை சொல்லிச்சு, அதை ஏன் நீ கேட்குற, நான் இப்படித்தான் அழகா பகல் உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு டைம் பாடினதுக்கு அவன் என்னை கூண்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டான். இதுக்கு மேலேயே நான் பாடினேன்னா எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு அந்த பறவை சொல்லிச்சு. அப்போ அந்த ஆந்தை சொல்லிச்சு, நீ யோசிக்காம பண்ணதுக்கு நீ பாடினாலும் என்ன பாடாட்டி நான் ஆல்ரெடி கூண்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நம்ம உயிரினங்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது இல்லைங்களா? அது ஒரு சுதந்திரமான பறவை. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கூண்டல் அடைக்கிறது, பிடிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி எந்த செயலுமே செய்யக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, யோசிக்காம நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் நமக்கு தீமையை விளைவிக்கும், சரிங்களா? ஒரு சிலது நன்மையை தந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தீமையை செய்யும். இப்போ எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்றதுக்கு முன்னாடி இது இப்படி ஆகுமா, கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.